ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு கைடன்ஸாக மட்டும் இல்லை, அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ப்ரொவிஷன்ஸாகவே அரசும் சட்டத்தின் கடமை. இதுவரையும் எதிர்த்தது இனிமேலும் எதிர்ப்பது ஒரு நாடகம் மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பா இந்தியா முழுக்க வந்து இந்திய பரப்பணும்னே ஆர்டிகல் 351 சொல்லுது. ஆர்டிகல் 343 சொல்லுது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் ஷல் பி தி ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் சொல்றாங்க. தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதை கூட எப்போ வருதோங்கிறத பிரச்சனை தவிர இந்திய வந்து நீங்க தமிழ் மக்கள் வந்து விரும்புற வரைக்கும் தானே. நேருடைய உறுதிமொழியே ஒரு ஃப்ராடானது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் வந்து இந்தி ஒரு மொழிப்பாடமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. சமச்சீர் கல்வி திட்டத்தை மீறி தனியார் பள்ளிகளில் இந்தி கற்றுத்தரப்படுகிறது. இதை நான் வந்து நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறேன். கற்றுக் கொடுக்குறாங்க. இந்தி வந்து உள்ளே வந்துடும், தமிழ் மொழி அழிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு மாயைங்கிறது தான் என்னுடைய அடிப்படை குற்றச்சாட்டு. அப்போ வந்து எந்த மொழியுமே திணிக்கக்கூடாதுங்கிற தாரக மந்திரத்தை எந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு புரியல. வந்து இல்லை இருமொழி கொள்கையில் ஆங்கிலம் வந்து இருமொழி கொள்கைனா அப்போ வந்து ஆங்கில திணிப்பு தானே அது. அப்போ இந்தி மொழியை திணிக்கக்கூடாதுன்னா இங்கிலீஷையும் திணிக்கிறீங்க. அதாவது இந்தி ஒழிக ஆங்கிலம் வாழ்க. அன்றைக்கி தீக்குழி செத்தம் முழுக்க எப்படி செத்தானா இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு தான் செத்தான். அப்போ இந்தியோட இடத்துல வந்து ஆங்கிலத்தை வந்து ஆங்கில பைத்தியத்தை பரப்புவது தானே இவங்க அத்தனை பேருடைய நோக்கமாக இருக்குது. இவங்க வந்து அந்த இடத்துல ஏன் தவறுன்றீங்க? நாங்கள் இங்கிலீஷை திணிக்கிறோம்னு முதல்ல ஒத்துக்குங்க. இங்கிலீஷ் படித்தே ஆகணும்னு நீ கட்டாயப்படுத்தும் போது மத்திய அரசு ஹிந்தி படித்தாங்கன்னா அது ஒரு நோக்கில் கட்டாயப்படுத்துது. நீ எந்த நோக்கத்துக்கு நீ கட்டாயப்படுத்துறேங்க? ஜெர்மன், ஜப்பான், சைனா இந்த நாடுகள்லாம் அறிவியலில் மிகச்சிறந்த நாடுகளாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் பேச தெரியாது. கலை இலக்கியங்களை பிரான்ஸ் வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கு. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. இப்போ அவங்கள தாய்மொழியில் சரியாக பயின்றாலே போதும் இல்லை இந்த விஞ்ஞானத்தை. அதான் உங்களுக்கு கேள்விக்கு விட அதான் நான் சொல்ல வரேன். அமைச்சர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அப்போ வந்து இந்த இங்கிலீஷ் மீடியத்தை தாண்டி கேள்வி என்னதுன்னா அரசு பள்ளியா தனியார் பள்ளியா? தமிழ்நாடோட கல்வி அப்படி ஒரு பயங்கரமான சிஸ்டம்னு சொல்லிட்டு ஏன் ஓ மட்டும் பிள்ளைய சிபிஎஸ்சிக்கு அனுப்புறேன்? அப்போ சமச்சீர் கல்வி படிக்கிறது யாரு? ஏழைங்க. சமச்சீர் கல்வி படிக்கிறது யாரு? தலித் வீட்டு பிள்ளைங்க. ஹிந்தி கற்றுக்காமல் இருக்கணுங்கிறது யாரு? தலித் வீட்டு பிள்ளைங்க. ஏழைகளுக்கான கல்வி, ஏழைகளுக்கான மருத்துவம், இதெல்லாமே இவங்கெல்லாம் யாருன்னா அரசு பள்ளியை வெட்டி பார்க்காதவங்க, அரசு மருத்துவமனைக்குள்ளேயே போகாதவங்க வந்து என்ன பேசுகிறாங்க? உலகத்திலேயே சுகாதாரத்தில் தமிழ்நாடு தான் முதன்மை. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க அனுப்ப மாட்டாங்க. 2+2 4. இது சிபிஎஸ்சியில் படித்தாலும் 4 தான், சமச்சீரில் படித்தாலும் 4 தான், இன்டர்நேஷனல் மீடியம் ஸ்கூலில் படித்தாலும் 4 தான். அது எப்படி மாற முடியும்? கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அவங்க வகுப்பில் படிக்கக்கூடிய அந்த புறச்சூழல், அவர்களுக்கு கிடைக்கிற வசதி, இதுதானே வந்து இப்போதான் சரியான பிரச்சனை தொட்டிருக்கீங்க. கல்வி தரம் என்பது ஆசிரியரும் மாணவரும் எப்படி உரையாட போகிறாங்க. இப்போ டயலாக் எப்போ நடக்கும்? ஆசிரியருக்கும் மாணவருக்கும் மிகச்சிறப்பாக எந்த மொழி தெரியுமோ அந்த மொழி தான் டயலாக் நடக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு மொழிக் கொள்கை கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்விக் கொள்கை கிடையாது, எந்த ஒரு திட்டமும் கிடையாது. ஆனால் சும்மா நான் இந்தி எதுக்குறேங்கிற அந்த பம்மாத்து இருக்குல்ல, இது வந்து மிகப்பெரிய நடிப்பு. இந்த பம்மாத்துங்கிறது இந்த மிகப்பெரிய ஏமாற்று வேலையை. ஆனால் அது அரசியல் களத்தில் ஈடுபடுது. இத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டா வந்து அப்படியே மொச்சிட்டு இந்திய எதிர்ப்பு இல்லை, இந்திய எதிர்ப்புன்னு யார் செய்கிறா? மக்கள்கிட்ட இந்த போராட்டம் வந்திருக்கு. அப்படி போராட்டம் வரதா இருந்தால் தனியார் பள்ளியில் வந்து இந்தி கற்றுக் கொடுக்கும்போது சமச்சீர் கல்வியை மீறி இந்திய ஒரு சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்கும்போது பெற்றோர்கள் மறுத்திருக்கணுமே. வணக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது வந்து 2 டீலிமிட்டேஷன், அதுக்கு அடுத்தது ஹிந்தி திணிப்பு இல்லைன்னா மும்மொழி கொள்கை. அரசியல் சாசனம் தான் நம்மளுடைய இந்த நாட்டை வழிநடத்துகிற ஒரு ஆயுதம். அதை தாண்டி யாருமே இல்லை. ஆனால் அரசியல் சாசனம் ஆர்டிக்கல் 343லேருந்து 351 வரையும் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு கைடன்ஸாக மட்டும் இல்லை, அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ப்ரொவிஷன்ஸாகவே அரசும் சட்டத்தின் கடமை. அப்படி இருக்கும்போது நம்ம அதை எதிர்க்கிறது ஒரு இதுவரையும் எதிர்த்தது இனிமேலும் எதிர்ப்பது ஒரு நாடகம் மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இன்றைய திமுக ஆதரவாளர்களோ இன்றைய இளைஞர்களோ வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு தீவிரமான ஒரு மொழி புரட்சி பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? அவங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறாங்கல்ல. அந்த 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பிரிவு 17 கொளுத்திட்டு தான் எல்லாம் சிறைக்கு போனாங்க. அன்றைய அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட பார்ட் 17 கொளுத்தினது தான் வந்து எல்லாம் சிறைக்கு போனாங்க. மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்ட் 17 ஒரு கமா கூட ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட மாறாமல் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த பார்ட் 17 எடுக்கிறோம்னு இன்றைக்கி தேர்தல் அறிக்கையில் கூட ஒரு சம்பிரதாயமாக கூட திமுக குறிப்பிடுறதில்லை. அப்போ வந்து இந்தி மொழியை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக அலுவல் மொழியாக ஆக்குவதற்கு இந்தியா முழுக்க வந்து இந்திய பரப்பணும்னே ஆர்டிகல் 351 சொல்லுது. அது எப்படி பரப்பணும்னா சமஸ்கிருதத்திலேருந்து மிகச்சிறந்த வளங்களை தன்னுள் உட்கொண்டு
இந்தியாவோட பன்முகத்தன்மையாக இருக்கிற மொழிகள்லேருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இந்தி ஒரு மொழியாக பரப்புவது இந்த யூனியன் கவர்மெண்ட்டுடைய கடமை. அப்போ யூனியன் கவர்மெண்டோட கடமைங்கிறது இந்தியை பரப்புவது தான். யூனியன் கவர்மெண்டோட கடமை மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 343 சொல்லுது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் ஷல் பி தி ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் சொல்றாங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதை கூட எப்போ வருதோங்கிறது தான் பிரச்சனை தவிர இந்தியை வந்து நீங்கள் தமிழ் மக்கள் வந்து விரும்புகிற வரைக்கும் தானே. நேருடைய உறுதிமொழியே ஒரு ஃப்ராடானது. தமிழ் மக்கள் விரும்பும் வரை, அப்போ இன்னைக்கு ஒரு விரும்புவாங்க. அல்ல இது அதை அந்த அந்த அஷூரன்ஸை இவங்க கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்துருக்கணும்ல. கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரல. கான்ஸ்டியூஷனில் கொண்டு பார்ட் தான் சொல்கிறேன். பார்ட் 17 அப்படியே இருக்குது. எந்த பார்ட் 7 எரிச்சிட்டு நீங்கள் பதவிக்கு வந்தீங்களோ அந்த பார்ட் 7 பற்றி நீங்கள் இன்றைக்கி பேசவே தயாராக இல்லை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இருக்கிற சிக்கல்ங்கிறது அப்படியே நீங்கள் வந்து ஒரு இந்தி மொழி அவ்வளோ தீவிரமாக எதிர்க்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா கூட இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் வந்து இந்தி ஒரு மொழிப்பாடமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. சமச்சீர் கல்வி திட்டத்தை மீறி தனியார் பள்ளிகளில் இந்தி கற்றுத்தரப்படுகிறது. இதை நான் வந்து நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறேன். கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இது அரசு அனுமதிக்குது. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து அமைச்சர் இப்போ திரு பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறாரு இது மாதிரி 36 அண்ணாமலை கேட்குறாரு இல்லையா, உங்கள் அமைச்சர்கள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க, பிள்ளைங்களாம் ஹிந்தி படிக்கிறாங்க, ஹிந்தி பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்ட்டு, அந்த 36 அமைச்சர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறார். அப்போ வந்து எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்கிறீங்க, சமூக நீதிங்கிறீங்க. இப்போ அமைச்சர்களுக்கு வந்து வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலாம், பணக்கார வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலாம், ஏழை வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளிகள் படி ஹிந்தி படிக்கக்கூடாதுங்கிறது அரசோட கொள்கையா? இப்போ ஒரு கொள்கை இருக்க முடியுமா? அப்போ வந்து கொள்கை திட்டமாக அறிவிங்க. நாங்கள் வந்து ஏழைகளுக்கு வந்து ஹிந்தி கற்றுக் இருக்கிறது தான் எங்களுடைய மொழிக் கொள்கை திட்டமானு சொல்லி புரிய வைக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, எனக்கு என்ன இப்போ திமுக ஆதரவாளர்களும் சரி, உங்களுக்கு இருக்கிற ஆதரவு தளத்தில் பல தலைவர்கள் தமிழ் தேசத்திலும் பேசுகிறவங்க எல்லாமே நான் என்ன பிரச்சனைனா இந்தி அல்லது இந்தியையும் அது தொடர்ச்சியாக சமஸ்கிருதத்தையும் வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணுங்கிறது தான் பிஜேபி திட்டம், ஆர்எஸ்டைய திட்டம். இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபி திட்டம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சட்டம் அதான் சொல்லுது. அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இன்னும் அவங்க ஒரு குடும்பமான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்திக்கு அப்புறம் சமஸ்கிருதம் வந்துடும், அதான் இன்னும் அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அஜெண்டா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், இந்தி வந்து உள்ளே வந்துடும், தமிழ் மொழி அழிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு மாயைங்கிறது தான் என்னுடைய அடிப்படை குற்றச்சாட்டு. ஓகே, இந்தி மொழி வந்து பல மொழிகளை அழிச்சிருக்கு வடக்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த வடக்க அழித்த மொழிகள்லாம் வந்து வரி வடிவம் இல்லாத அல்லது பெரிய இலக்கிய வளம் இல்லாத வளர்ச்சி நிலையில் இருந்துக்கிட்டு இருந்த பல மொழிகளை வந்து இந்தி மொழி அழிச்சிருக்கு. இன்னொன்று, அது கிட்டத்தட்ட எல்லாமே தேவநாகரி ஸ்கிரிப்ட், எல்லாமே கிட்டத்தட்ட சொற்கள்லாம் வந்து பெரிய வேறுபாடு கிடையாது, ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தது, இண்டோ ஆரியன் மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள் எல்லாமே. அப்போ அதனால் அதுக்குள்ளே அதனால் வந்து அதெல்லாம் அழிக்க முடிஞ்ச அளவுக்கு மொழிகளை அழிச்சிருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த இந்தி மொழி வந்து இவ்வளோ வளமிக்க ஒரு தமிழ் மொழி அழிச்சிருங்கிறது ஒரு வீண் கற்பனை. அதுவும் சமஸ்கிருதம் வந்துருங்கிறது வீண் கற்பனை. மொழியை அழித்து விடாது. ஹிந்தி வந்து இங்கே வந்து தமிழ் மொழி அழிக்க முடியாது, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வமான மொழி ஹிந்தியா இருக்கும் பட்சத்தில் இந்திய நீதிமன்றங்களில் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஹிந்தி வழக்காடு மொழியாக இருக்கும் பட்சத்தில் இந்திய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு தன்னோட ஸ்டேட் அதை மற்ற ஸ்டேட்டுக்கு தொடர்பு மொழியாக ஹிந்தி இருக்கும் பட்சத்தில் இங்கே எல்லா காம்படிட்டிவ் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எல்லா போட்டி தேர்வுகளும் ஹிந்தியில் தான் இருக்கும். அப்போ வந்து ஹிந்தியில நம்ம வல்லமை பெறாம அந்த போட்டி தேர்வுகளை ரொம்ப கஷ்டம். அப்ப நம்மளுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்ப இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அப்ப நீங்க வந்து ஒன்னு பிரிவு 17 கொடுத்தீங்கல்ல, அது வந்து அதுல உறுதியா நில்லுங்க. இன்னொரு பக்கம் நீங்க ஒரு சின்ன திருத்தம் வந்து நீதிமன்ற மொழியும் ஆங்கிலம் தான் இருக்கணும்னு கவனிச்சு சொல்லுது. அங்க இந்தி அது கொண்டு வரல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு எந்த மொழியுமே திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடை வந்து கேட்கறது என்னன்னா, அல்லது தமிழ்நாடு அரசு ஆதரிக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர்கள் தீவிர இருமொழி கொள்கை ஆதரவை பற்றி நான் கேட்குறேன். அதனால் இருமொழி கொள்கை. அப்போ இருமொழி கொள்கையில் வந்து நீங்கள் எந்த மொழியுமே வந்து யாரும் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கக்கூடாது, தாய்மொழியை மட்டும்தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கிலீஷை எந்த அடிப்படையில் மேலே திணிக்கிறீங்க? எல்கேஜி போகும்போதே தமிழ் எழுத்து சொல்லித்தரதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் எடுத்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. நான் சொல்கிறது அரசு பள்ளியில் என் பொண்ணு படித்து நான் அரசு பள்ளியில் தான் என் பொண்ணை படிக்க வச்சேன். அங்கே வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தாங்க, தமிழ் சொல்லிக் கொடுக்கல எல்கேஜியில். அப்புறம் 1ஆம் வகுப்புலேருந்து ஆனவனை சொல்லி தருவோம்னு சொன்னாங்க. அப்போ இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வந்து ஒரு 3ஆம் வயது குழந்தை மூலையிலே கட்டாயப்படி திணிக்கிறீங்களே. அப்போ வந்து எந்த மொழியுமே திணிக்கக்கூடாதுங்கிற தாரக மந்திரத்தை எந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு புரியல. வந்து இல்லை இருமொழி கொள்கையில் ஆங்கிலம் வந்து இப்போ இருமொழி கொள்கைனா இப்போ வந்து ஆங்கில திணிப்பு தானே அது. அப்போ இந்தி மொழியை திணிக்கக்கூடாதுன்னா இங்கிலீஷையும் திணிக்கிறீங்க. இப்போ வந்து நான் வந்து இல்லை இப்படி பாருங்க, இப்போ இந்தியா முழுமைக்கும் உள்ள
மக்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு தாய்மொழி இருக்குது. ஆமாம், ஆங்கிலம் பொதுமொழியாக இருக்குது. இங்கே ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர் வெரி வெரி ஃபியூ நம்பர்ஸ். அப்போ இவர்கள் எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலில் அளக்கணும்னா ஆங்கில மொழியை வச்சு தானே அளக்க முடியும். இல்லை இப்போ இவங்க அத்தனை பேரும் வந்து ஏதோ ஒரு மொழியில் ஒற்றை மொழி இணைப்பு மொழியாக பேசிக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு மொழி தேவை. அந்த மொழி ஆங்கிலமாக இருக்கணும். அப்போ அதனால யாருக்கும் தாய்மொழியாக இல்லாத ஒரு மொழி வந்து காமன் மொழி. அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த மொழியுமே திணிக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இந்தி மொழியை திணிக்கக்கூடாது, இங்கிலீஷை திணிக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து எந்த மொழியுமே திணிக்கக்கூடாதுன்னு ஏன் அந்த ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கேட்குறேன். இங்கிலீஷ் மொழியை திணித்தல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்ம தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்லது, தமிழை படிக்கிறது கேடு அப்படின்னு தெளிவாக அறிவிங்க. தமிழில் வந்து அறிவியலை படிப்பதோ கணக்கு படிப்பதோ முட்டா போய் தான் படிப்பான். அதனால தான் இங்கிலீஷ் மீடியமாக மாற்றிட்டு இருக்கீங்க. அரசு பள்ளிகள்லாம் ஆங்கில வழி கல்வியாக மிக வேகமாக மாறிட்டு இருக்கு. தமிழ் படிப்பு வந்து கேவலமானது, அதில் அறிவு வளராதுன்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து திமுக ஆதரவாளர்கள், திராவிட ஆதரவாளர்கள் திருப்பி வந்து இந்தி படித்தா என்ன அறிவு கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு மாற்றம் அவங்க அப்போ எதில் படித்தா அறிவு கிடைக்கும்னு சொல்லணும்ல. அங்கே இந்தி படித்தா அறிவு கிடைக்காதுங்கிறாங்க, உண்மைதான். இந்தி படித்தா பானிபூரி தான் வைக்க முடியும், ரைட், உண்மைதான். எல்லாத்தையுமே ஒத்துக்குவோம். இந்தி படித்தவன் தான் இங்கே வந்து வேலைவாய்ப்புக்கு வரான், சரி, எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன், ரைட்டு. ஆனால் அதுக்கு மாற்றா எந்த மொழியை நீ படிக்கணும்னு சொல்கிற, எது படித்தா அறிவு கிடைக்கும்னு சொல்கிறேன்னா இங்கிலீஷ் படித்தா அறிவு கிடைக்கும். அதாவது இந்தி ஒழிக ஆங்கிலம் வாழ்க. அன்றைக்கி தீக்குழி செத்தது முழுக்க எப்படி செத்தானா இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு தான் செத்தான். அப்போ இந்தியோட இடத்துல வந்து ஆங்கிலத்தை வந்து ஆங்கில பைத்தியத்தை பரப்புவது தானே இவங்க அத்தனை பேருடைய நோக்கமாக இருக்குது. இவங்க வந்து அந்த இடத்துல ஏன் தவறுன்றீங்க? ஏன் தவறு? அது தமிழ் இடத்துல ஆங்கிலத்தை வைப்பது நான் சொல்கிறேன். அது சரியாக தவறாங்கிறது அவ்வாறு நான் போகிறேன். அடுத்து நம்ம போகலாம். நான் சொல்கிறேன் திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இங்கிலீஷை திணிக்கிறீங்களேங்கிறேன். இங்கிலீஷை ஏன் நாங்கள் இங்கிலீஷை திணிக்கிறோம்னு முதல்ல ஒத்துக்குங்க. இந்திய இடத்துல நீங்கள் எந்த மொழியை வாழ்கன்னு சொல்ல போகிறீங்க? இந்திய வந்து வரக்கூடாது. அப்போ இந்தி எதுவாக வரக்கூடாது? இந்தியா முழுக்க ஒரு பொது தொடர் மொழியாக இந்தி வரக்கூடாது. ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்தி வரப்போகுதுன்னு சொல்லுதா? மத்திய அரசு சொல்லலை. ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இங்கிலீஷை வச்சிருக்கே, இங்கிலீஷை ஒரு கட்டாய மொழிப்பாடமாக வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு மதுரையிலையோ தேனியிலையோ எங்கேயோ பிறந்து நான் ஒரு பாலிடெக்னிக் படித்து ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுற கடை வைக்க போகிறேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியணும். என்னுடைய தொடர்பு முழுக்க ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து 90 விழுக்காடு மக்கள் தங்கள் மாவட்டங்களை விட்டு வெளில போனதில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து எல்லாருமே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே தீரணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? இங்கிலீஷ் மொழி ஒரு கட்டாய மொழிப்பாடமாக படிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி அரசு வந்துச்சு? இப்போ என் குழந்தைகள் மேலே வந்து இங்கிலீஷ் படித்தே ஆகணும்னு நீ கட்டாயப்படுத்தும் போது மத்திய அரசு ஹிந்தி படித்தாங்கன்னா அது ஒரு நோக்கில் கட்டாயப்படுத்துது. நீ எந்த நோக்கத்துக்கு நீ கட்டாயப்படுத்துகிறேங்கிறேன். அப்போ வந்து நான் இங்கிலீஷ் படிக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளிப்படையாக திமுக அரசு அறிவிக்கட்டும், அல்லது இங்கே இருக்கிற மாநில அரசு அறிவிக்கட்டும், மாநில அரசு ஆதரிக்கிறவங்க அறிவிக்கட்டும், இங்கிலீஷ் தான் மிகச்சிறந்த மொழின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ் வந்து படிப்பதற்கு லாய்க்கு இல்லாத மொழி, இந்திய லாய்க்கு இல்லாத மொழி, தமிழில் என்ன இருக்குது? அது ஒரு காட்டு மிராண்டி மொழி, அதில் சயின்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தான் சொல்கிறீங்க இங்கிலீஷில் தான் எல்லாமே இருக்குது. இங்கிலீஷ் படித்ததுனால தான் வந்து சுந்தர் பிச்சை அங்கே போனார், நம்ம அமெரிக்காவில் போய் எல்லாரும் வேலை பார்க்குறோம். அப்போ தமிழ் படித்தால் வந்து அறிவு வளராது, இங்கிலீஷ் படித்தா அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர இங்கிலீஷ் படித்தா அதை கண்டுபிடிக்கலாம், நோபல் பரிசு வாங்கலாம், இங்கே வந்து R&D டெவலப் பண்ணலாம், புதுசாக வந்து புது பொருட்கள் நம்ம வந்து இங்கே வந்து தொழில்நுட்பங்களை உருவாக்கலாம் அப்படின்னு இவங்க யாரும் சொல்லலை. எல்லாம் போய் அமெரிக்காவில் வேலை செய்யலாம், அமெரிக்காவில் வேலை கிடைக்கும், அங்கே இருக்கிற முழுக்க நம்மளால தான் வந்து அப்போ அங்கே போய் ஆட்சியாக புரியுறாங்க. அங்கே இருக்கிறப்போ அங்கே வந்து ஒரு டெக்னோக்ராட்ஸுமாங்க வந்து தொழில்நுட்ப கூலிகளாக போகிறாங்க, டெக்னோக்ராட்ஸாக போகிறாங்க. அப்போ வந்து நீ அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு, அங்கே போய் சம்பளம் வாங்குறதுக்கு, இன்னும் கீழே வந்து அடிமையாக இருப்பதற்கு, அது பிரிட்டிஷ் கீழே அடிமையாக இருந்திருக்கலாமே. அங்கே போய் நீ ஏதாவது சயின்ஸ் புதுசாக கண்டுபிடிக்க போறியான்னு. அப்போ வந்து உன்னுடைய அறிவு செல்வம் வந்து பிரெயின் ட்ரெயினாக அங்கே போகிறதுங்கிறது தான் ஒரு நாட்டோட சிறப்பு. தான் இந்த தமிழக அரசு ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதுதானே வேலை செய்கிறோம்னு இப்போ திமுக ஆதரவாளர்கள் திரு சுபவீர பாண்டியனும் திரு கருப்பழனும் இவர் எல்லாம் பேசுகிறவங்க எல்லாருமே என்ன பேசுகிறாங்க? அமெரிக்கா போகிறோம், தமிழர்கள் வந்து அமெரிக்காவில் போய் எல்லாம் கொடி கட்டி பிறக்கிறாங்க, அதானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு புது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க, ஒரு புது மென்பொருளை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி இவங்க பேசுறது இல்லை. நோபல் பரிசு வாங்கினாங்க, ஆனால் நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அவங்களாம் போனாங்க தமிழ்நாட்டிலேருந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு அப்படின்லாம் அவங்க மெய்ப்பிக்கணும். ஏன் இங்கிலீஷ் படிக்கணும்னா அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும். ஏன் இங்கிலீஷ் படிக்கணும்னா சுந்தர் பிச்சை மாதிரி அங்கே போய் சம்பாதிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களையும் கிளப்பி அமெரிக்கா அனுப்பிச்சிருவோமா? உங்களுடைய திட்டம் என்ன? அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறதும் ஒரு நாட்டோட வேலை திட்டமா? எத்தனை லட்சம் மக்களுக்கு வேலை செய்ய முடியும்? எத்தனை பேர் அங்கே போக முடியும்? அதுக்கான வேலை திட்டம் என்ன? அதுக்கான கல்வி திட்டம் என்ன? இப்போ யாரெல்லாம் போக முடியும்? நீங்கள் சொல்கிற சமூக நீதி என்னாச்சு? யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க? யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க முடியும்? இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற தரமான இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சிபிஎஸ்சி தரம் ஒன்றா இருக்கா? இப்போ இந்த நோக்கமே இல்லாமல் அப்போ வந்து இங்கிலீஷ் படிக்கணும், அமெரிக்கா போனோம். ஸோ இதில் இன்னொரு முரணை நான் பார்க்குறேன் தோழர். இந்தியா வந்து ஒரு பன்முக கலாச்சார மொழி கொண்ட நாடு.
அது இந்த நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு நல்லா தெரியும். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது வந்து ஒரு பன்முக, பல மொழிகள், பல கலாச்சாரங்களை கொண்ட நாடு. இதை காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதே நேரத்தில் மொழின்னு வரும்போது ஹிந்தியை நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ரெண்டு பன்முகத்தன்மையை காப்பாற்றணும்னு கான்ஸ்டியூஷன் எங்கே சொல்லியிருக்கா? இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றணும்னோ அடிக்கடி வந்து இந்திய கூட்டாட்சி தத்துவமாங்க, இந்திய ஃபெடரல்னோ அல்லது குவாசி ஃபெடரல்னோ ஒரு புரிஞ்சுக்கிறோம்னா, ஆனால் எங்கே இருக்குங்கிறேன். ஒரு ஃபெடரலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஃபெடரல்னு சொன்னால் ஒரு கூட்டாட்சின்னு சொன்னால் நான் வந்து அப்போ இங்கே இருக்கிற தேசிய இனங்கள், தமிழ் மொழி பேசுகிறவங்க மொழி வழி தானே பிரிச்சிருக்கேன். எல்லா மாநிலங்களும் அல்லது எல்லா தேசிய இனங்களும் வந்து உட்காந்து பேசி நான் வந்து உன்னோட சேர்றதுன்னா என்னென்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம எல்லாம் உட்காந்து பேசணும். அப்போ நம்ம எல்லாரும் உட்காந்து பேசணும்னா எனக்கு நான் வந்து முழுக்க விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கணும். என்னை அடிமையாக வைத்துக்கொண்டு இந்தியை வந்து ஒரு அலுவல் மொழியாக கட்டாயமாக்கிட்டு அப்புறம் வந்து நீ இவங்க சொல்கிறாங்களே, நீ இப்போ பிஜேபி மும்மொழி கொள்கையில் வந்து நாங்கள் இந்தி மொழியை கட்டாயப்படுத்தலை அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்திக்கு இவ்வளவு சலுகையும் கொடுத்த பிறகு அப்போ நான் இயல்பாக இந்தி தான் நான் படிப்பேன். அப்போ நானே கேட்குறேன் வந்து அப்போ இந்தி தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறதுக்கான தேவைகளை மத்திய அரசு உருவாக்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து இங்கிலீஷ் தான் படிக்கணும், வேறு வழியாக கிடையாதுன்னு டிஎன்பிசியில் எல்லாத்தையும் இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. தமிழ்நாடு அரசுடைய அத்தனை அலுவலர்களும் வந்து இங்கிலீஷ் வழியாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் பயன்படுத்துறது கிடையாது, பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. அப்போ தமிழ்நாட்டு மொழியோட டிஎன்பிசி போன்ற இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்து குரூப் ஏ உயர்நிலைகளில் வந்து இங்கிலீஷே மொழியே தெரியாமல் டிஎன்பிஎஸ்சி எழுத முடியுமாங்க? டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் எழுத முடியுமா? இங்கிலீஷுங்க எல்லா பதவிகளிலுமே சொல்கிறேன். இங்கிலீஷ் எனக்கு ஒரு வார்த்தை வாங்கி கூட தெரியாது, எழுத தெரியாதுன்னு இருக்க முடியுமா? நடைமுறை இருக்கவே முடியாதுங்க. நடைமுறையில் அப்படி வாய்ப்பு கிடையாது. இங்கிலீஷில் தான் வந்து கடித பரிமாற்றங்கள் எழுதணும்னு சொல்லி அதிகாரிகளே வலியுறுத்துறாங்க. இந்த நிலையில் நான் சொல்கிறேன், அப்போ வந்து இங்கிலீஷ் படித்தா தான் வேலை, இங்கிலீஷ் படித்தா தான் அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு தமிழ்நாடு சொல்லுது. இந்தி படித்தா தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாமே நடக்க முடியும் அப்படின்னு டெல்லி சொல்லுது. ஆனால் இந்தியும் எனக்கு அயல்மொழி, ஆங்கிலமும் அயல்மொழிங்கிற பிரச்சனையாக சொல்கிறேன். இப்போ வந்து ஏன் வந்து இந்தி தமிழ் அழிக்காதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு மணிப்பிரவாள நடையிலேருந்து தமிழ் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி, அந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் வந்து தனித்தமிழ் அறிஞர்கள், அவர்களை ஒட்டி வந்த திமுக, அவர்களுடைய சமஸ்கிருத எதிர்ப்புங்கிறது திமுக மிகப்பெரிய வரலாற்று பங்களிப்பாக நம்ம மறுக்கலை. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ் வந்துச்சு. கவிஞர் காசியானந்தன் சொல்லுவார், அக்கரசனார் அப்படிங்கிற வார்த்தை வந்து தலைவராச்சு. ஆனால் தலைவர் வந்து இன்றைக்கி பிரசிடென்ட் ஆகிட்டார். காரியாலயம் வந்து அலுவலகமாச்சு, இன்றைக்கி அலுவலகம் வந்து ஆஃபீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எந்த சமஸ்கிருத சொற்களை வேண்டாம் 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 நீக்கி நம்ம வந்து எல்லாம் தமிழ்ச்சொல் பாடுபட்டு தமிழ்ச்சொல் ஆக்கினோமோ அத்தனையும் வந்து இன்றைக்கி ஆங்கில சொற்களாக எல்லாம் மாறிட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து தலைவர் லீடர் ஆகிட்டாரு. ஆனால் சமஸ்கிருதத்து மேலே யாருக்கும் பெரிய மோகம் கிடையாது, இந்தி மேலே யாருக்கும் பெரிய மோகம் கிடையாது. இந்தி படித்து என் புள்ள பெரிய அறிவாளி ஆகணும் அப்படின்னு தமிழ் பெற்றவர்கள் யாரும் நினைக்கல. ஆனால் இங்கிலீஷ் படித்தே ஆகணும், இங்கிலீஷ் தெரியணுங்கிற இந்த வெறி இருக்குல்ல, இந்த வெறிக்கு காரணம், இந்த வெறியை ஊட்டினதுக்கான காரணம் வந்து தமிழ் அரசு. அப்போ வந்து இந்தி தமிழக அரசு எப்படி அந்த வெறியை ஊட்ட முடியும்? ஆங்கில வழிகளில் பெருக்கிக்கிட்டே போகிறது, இங்கிலீஷில் படித்தா தான் அறிவாளியாக முடியும்னு உட்காந்து எல்லாம் மணிக்கணக்காக தொலைக்காட்சி விவாதங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. யாராவது அவங்க உட்காந்து திமுக ஆதரவாளர்கள் யாராவது உட்காந்து தமிழ் படித்தா நல்லதுங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, இந்தி படிக்கக்கூடாது, என்ன படிக்கணும்? இங்கிலீஷ் படிக்கணும். அப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், இங்கிலீஷ் மீடியத்தை மிகச்சிறப்பாக படிக்கணும். இதெல்லாம் நல்லா இங்கிலீஷை கரைச்சி குடிச்சிட்டு நேராக அமெரிக்கா போகணும். இப்படி தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளி ஆகிறதுக்கு, சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்னையா வழி அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. அப்போ வந்து அப்போ தமிழை முழுக்க அழிச்சிடலாம் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் இங்கிலீஷ் மீடியமே கொடு, அதான சமூக நீதி. அப்போ வந்து யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், யாரெல்லாம் தமிழ் மீடியம் படிக்கணும், எப்படி முடிவெடுக்கிற? அப்போ சமஸ்கிருதமும் இந்தி நான் சொல்கிறேன், திரும்ப நான் கேட்குறது, இப்போ இன்றைக்கி வந்து அதிகமான சொற்கள் மக்கள் கலந்து பேசுகிறது சமஸ்கிருதமா ஆங்கிலம் தான் கலந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து யாரும் தமிழில் சொல்லி நான் கேட்டதே இல்லை. அவருடைய செல்ஃபோன் நம்பரை வந்து கிராமங்களில் மட்டும் சொல்கிறாங்க, 89 யாராவது சொல்லுவாங்க. மற்றபடி வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சுன்னா அதை தான் சொல்ல பார்ப்பாங்க. இப்போ வந்து எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லுவான். அந்த வாரம் தெரிஞ்சுன்னா சார் ஒரே ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அப்போ கூடிய வரைக்கும் ஆங்கிலத்தை பயன்படுத்துதல், கூடிய வரைக்கும் ஆங்கிலத்தில் பேசி பழகுதல், இப்போ எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஆங்கிலத்தில் பேசுனுங்கிறது தான் இங்கே அறிவுரையாக இருக்குது. இப்போ ஆங்கிலத்தை எப்படியாவது பயின்று எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ எதாவது இங்கே ஆதரிச்சு பேசுகிறேன். இதுக்கு என்ன தான் தீர்வு? அப்போ வந்து நானும் சொல்கிறேன், முதல் தீர்வு என்பது வந்து எந்த மொழியுமே திணிக்காத நீ சொல்கிற இல்லை, அதை நானும் வரவேற்கிறேன். எந்த மொழியுமே திணிக்கக்கூடாது, ஆங்கிலம் உட்பட. அதுக்கு வந்து மிகச்சிறந்த ஆங்கிலம் படித்தே இருந்தாதான் நீ வந்து அறிவாளாக முடியுங்கிறது அப்படின்னு வச்சேன்னா மிகச்சிறந்த எவ்வளோ மோசமான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா கணித மேதை ராமானுஜன். அவர் வந்து கணக்கில் மிகப்பெரிய மேதையாக இருக்கார். மிகப்பெரிய கணக்குகள்லாம் வந்து ரொம்ப இயற்கையான அறிவை கொண்டே தீர்க்கிறாரு. ஆனால் அவரால் இங்கிலீஷில் பாஸ் பண்ண முடியல. இங்கிலீஷில் அவர் பாஸ் பண்ண முடியாதனால அவருக்கு வந்து கல்லூரியில் சீட்டு கிடைக்கல.
அப்போ வந்து கல்லூரி போனால் தான் இன்னும் மேற்கொண்டு கணித அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும். அப்போ வந்து அங்கே இருக்கிற சில ஆசிரியர்கள் வந்து அங்கே சென்னையில் அதிகாரிகிட்ட பேசி இது மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்ட் படிக்க முடியாத ஒரே காரணத்தினால இவ்வளோ பெரிய மேதையாக இருக்கான்னு அவங்க என்ன பெரிய மேதைன்னு கேட்கும்பொழுது அவருடைய கணக்குகள்லாம் கொண்டு போய் காமிச்ச பொழுது அங்கே இருக்கும் அசந்து போய் இங்கிலீஷில் பாஸ் ஆகட்டையும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு காலேஜில் வந்து டிகிரி படிக்க வைக்கிறாங்க. அப்படி படித்ததுனால தான் அவர் இங்கிலாந்துக்கு போக முடிஞ்சிச்சு. கடைசி வரைக்கும் ராமானுஜனுக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியாது. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நீ வந்து பண்ண முடியுங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா ராமானுஜனுங்கிற கணித மாதிரி வந்திருக்கவே முடியாது. நானே கேட்குறேன், எத்தனை ராமானுஜன்கள் கிராமங்களில் வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்தினால வந்து முடங்கி கிடக்காங்கிற கவலை இருக்குல்ல, அது சாதாரண கவலை இல்லை. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நீ ஒரு இடத்துக்கு போக முடியும். இப்போ வந்து நான் ஜனநாயகமாக ஒன்று பார்ப்பேன். இப்போ திரைத்துறையில் வந்து இவ்வளவு பேர் வந்து வந்திருக்காங்க, நீ ஊடகங்கள் இவ்வளோ பேர் முன்னேறிருக்காங்க. அப்போ திரைத்துறையில் போய் நடிக்கணும்னா முன்னாடி ஒரு இங்கிலீஷில் ஒரு எக்ஸாம் எழுதணும். இப்போ டைரக்ஷன் பண்ணணும்னா இங்கிலீஷில் ஒரு எக்ஸாம் எழுதணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் திரைத்துறை வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளவு கிராமங்கள்லேருந்தும் பின்தங்கிய இடங்கள்லேருந்து இயக்குநர்களும் படைப்பாளிகளும் வந்து குவிகிறாங்கல்ல. இப்போ இவ்வளவு படைப்பாற்றல் எங்கே எப்படி வந்து குவியுது பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத சம்மந்தமில்லாத ஒரு மொழியை படித்தா தான் இந்த துறைக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த அறிவுக்கு திறமைக்கு எதிரானது. அப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷை திணித்து கொண்டு எந்த மொழியுமே திணிக்காதீங்கன்னு சொல்கிற பொய்யை முதல்ல விடுங்கிறேன். ஆமாம், நாங்கள் ஒரு மொழி திணிப்பை நாங்கள் செய்கிறோம். இந்தி மொழி திணிப்பை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் ஆங்கிலத்தை திணிக்க விரும்புகிறோம். தமிழர்கள் மத்தியில் ஆங்கிலத்தை திணிக்க விரும்புகிறோம். வெளிப்படை அறிவியல் ஜெர்மன், ஜப்பான், சைனா இந்த நாடுகள்லாம் அறிவியலில் மிகச்சிறந்த நாடுகளாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் பேச தெரியாது. கலை இலக்கியங்களை பிரான்ஸ் வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கு. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. இப்போ அவங்கள தாய்மொழியில் சரியாக பயின்றாலே போதும் இல்லை இந்த விஞ்ஞானத்தை. அதான் நான் காட்டியிருப்பீங்க உங்களுக்கு கேள்விக்கான விட அதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறேன், இப்போ வந்து எந்த மொழியில் நான் அறிவியலை பெறுவது, எந்த மொழியில் நான் புவியியலை கற்றுக்கணும். இங்கிலீஷை வந்து ஒரு மொழி பாடமாக கற்றுக்கிறதா வேண்டாமாங்கிறது தனி பிரச்சனை. இங்கே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு மொழி பயிற்சியையும் வந்து போட்டு குழப்பிக்க வேண்டியது வந்து ரொம்ப குழப்புறாங்க. அப்போ வந்து இங்கிலீஷை ஒரு மொழியாக படித்ததுனால தமிழ்நாடு அமெரிக்காவுக்கு போகிறானா அல்லது இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால போகிறானா? அப்போ வந்து ஏன் அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் என் சிபிஎஸ்சியில் படிக்குது? எனக்கு தெரியும் ஹிந்தி கூடவே கூடாதுன்னு பயங்கரமாக உட்காந்து டிவியில் பேசுகிறவங்க எல்லார் வீட்டு பிள்ளையும் திமுக பத்திரங்களையும் பெரும்பாலும் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்தி சரியாக வரமாட்டேங்குதுன்னு டியூஷன்லாம் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரிலாம் தெரியும் எனக்கு. அது மட்டும் இல்லை தொடர், இதில் வந்து நம்மளுடைய சமச்சீரே வந்து ஏதோ கல்வியில் ஒரு தீண்டத்தகாத கல்வி முறை மாதிரி பார்க்க நல்லா வந்துச்சு. சிபிஎஸ்சியுடைய வளர்ச்சி அதெல்லாம் காமிக்குது. இப்போ சிபிஎஸ்சியில் வந்து அமைச்சர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அப்போ வந்து இந்த இங்கிலீஷ் மீடியத்தை தாண்டி கேள்வி என்ன ஆகுதுன்னா, அரசு பள்ளியா தனியார் பள்ளியா, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, அந்த கேள்விகள்லாம் தாண்டி குறைஞ்சது உங்களுக்கு சிலபஸ் சிறந்ததுன்னு நல்லா சொல்ல முடியுமா? சமச்சீர் கல்வி மாதிரி இந்தியாவிலே இல்லை உலகத்தில் பேத்திக்கிறேன். இந்த அளவு இவங்க சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் கூட இல்லை. தமிழ்நாடோட கல்வி அப்படி ஒரு பயங்கரமான சிஸ்டம்னு சொல்லிட்டு ஏன் ஓ மட்டும் பிள்ளைய சிபிஎஸ்சிக்கு அனுப்புகிறேன்? இங்கிலீஷ் மீடியம் அனுப்பு பரவாயில்ல, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பு பரவாயில்ல, ஆனால் சிபிஎஸ்சிக்கு அனுப்புகிறேன். உனக்கே சமச்சீர் கல்வி பாடத்தில் நம்பிக்கை இல்லை. அப்போ சமச்சீர் கல்வி படிக்கிறது யார்? ஏழைங்க. சமச்சீர் கல்வி படிக்கிறது யார்? தலித் வீட்டு பிள்ளைங்க. ஹிந்தி கற்றுக்காமல் இருக்கணுங்கிறது யார்? தலித் வீட்டு பிள்ளைங்க. அரசு பள்ளியில் வந்து இப்போ எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு கழிப்பறை இல்லாமல் பெண்கள் கஷ்டப்படுறாங்க யார்? முழுக்க ஏழை வீட்டு பிள்ளைங்க. ஆனால் நீங்கள் பணம் இருந்தால் ஹிந்தி படிச்சுங்க, பணம் இருந்தால் இந்த சிஸ்டத்துலேயும் சேராத. சமச்சீர் கல்வி உங்களுக்கு தேவையில்லை. இன்டர்நேஷனல் ஸ்கூலில் போய்க்க, சிபிஎஸ்சி போய்க்க, சமச்சீர் கல்வி வேஸ்ட்டு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது. நாங்களாம் வேறு சிஸ்டம், மிகச்சிறந்த சிஸ்டம். எதுக்கு? நான் ஏழைகளுக்கான கல்வி, ஏழைகளுக்கான மருத்துவம், இதெல்லாமே இவங்கெல்லாம் யாருன்னா அரசு பள்ளியை வெட்டி பார்க்காதவங்க, அரசு மருத்துவமனைக்குள்ளேயே போகாதவங்க வந்து என்ன பேசுகிறாங்க, உலகத்திலேயே சுகாதாரத்தில் தமிழ்நாடு தான் முதன்மை. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவங்க அனுப்ப மாட்டாங்க, அமைச்சர் அனுப்ப மாட்டாங்க. நான் திமுக அதிமுக இன்றைக்கி வந்து நாம் தமிழர் உட்பட நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் இந்த கட்சிக்கு தான் சொல்லலை. இன்றைக்கு எல்லா கட்சியுமே ஆங்கில முகத்தில் மூழ்கி உள்ளன. ஏன்னா வந்து சீமானே தெளிவாக அறிவிச்சிட்டார், என் வீட்டு பிள்ளை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்குதுன்னு அறிவிச்சிட்டார். அப்போ எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற சிலபஸ் நம்மளை, இங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் நம்மளை எல்லாமே வந்து வசதி வாய்ப்பு தானே. இப்போ இங்கே உள்ள அமைச்சர்கள் தங்களுடைய சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கற்பிக்கும் பள்ளியோடைய கட்டிடங்கள் நல்லா இருக்கு, கழிப்பறை நல்லா இருக்கு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. இந்த உட்கட்டமைப்பை வச்சுக்கிட்டே அவங்க ஏன் தமிழ் சமச்சீரை கற்றுக் கொடுக்கலாமே? கற்றுக் கொடுக்கலாம். அதனால தான் சமச்சீர் கல்வி மோசம்னு இவங்களும் நினைக்கிறாங்கிற. அதனால தான் சமச்சீர் கல்வி சரியில்லை, சிபிஎஸ்சி சிலபஸ் தான் சிறந்ததுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வெளியில் மக்கள்கிட்ட பேசும்போது உலகத்தின் மிகச்சிறந்த கல்வி திட்டமே தமிழ்நாடு கல்வி திட்டம் தான். ஒரு பாடநூல் நிறுவனம்னு வச்சிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்குமே முன்னோடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு நீ நேராக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்க தெளிவாக சிபிஎஸ்சி அனுப்புவாங்க. இந்த பிரச்சாரம் முழுக்க யாருன்னா இவங்க பேச அத்தனை ஏழை வீட்டு பிள்ளைங்க. உண்மையிலே சிபிஎஸ்சி சிறந்த கல்வி திட்டமா? இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு அதெல்லாம்? எப்படி நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், எப்படி சூடான பனிக்கட்டி
அப்படின்னு இருக்க முடியாதோ தரமான ஆங்கில கல்வின்னு இருக்க முடியாது. தரமான ஆங்கில கல்வி எங்கே இருக்க முடியும்னா இங்கிலாந்தில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், நியூசிலாந்தில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம். ஆனால் ஆங்கிலம் பேசாத நாட்டில் வந்து ஒரு தரமான கல்வியாக இருக்கவே முடியாது. தரமான ஆங்கில கல்வி என்பது சூடான பனிக்கட்டிங்கிற மாதிரி வந்து ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து முரணகை, அது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து சேராது. அப்போ தாய்மொழி கல்வி தான் தரமான கல்வியாக இருக்க முடியும். அதனால் சிபிஎஸ்சினால இங்கிலீஷ் மீடியம்ங்கும் போது அங்கேயே தரம் கெட்டாச்சுன்னு நான் சிபிஎஸ்சியில் இங்கிலீஷ் மீடியம் எப்போ நீ சொன்னியோ அப்போயே தரம் கெட்டாச்சு. எப்படி ஒரு கல்வி திட்டம் வந்து இப்போ நான் ஒரு மேக்ஸ் எடுத்துப்பேன், 2+2 4. இது சிபிஎஸ்சியில் படித்தாலும் 4 தான், சமச்சீரில் படித்தாலும் 4 தான், இன்டர்நேஷனல் மீடியம் ஸ்கூலில் படித்தாலும் 4 தான். அது எப்படி மாற முடியும்? அதில் எப்படி ஒரு கல்வி திட்டம் மோசமானது, ஒரு கல்வி திட்டம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியும்? இல்லை இப்போ கல்வி, அதாவது நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் அவங்க வகுப்பில் படிக்கக்கூடிய அந்த புறச்சூழல், அவர்களுக்கு கிடைக்கிற வசதி, இதுதானே வந்து இப்போதான் சரியான பிரச்சனை தொட்டிருக்கீங்க. அதாவது உலகம் முழுக்க கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எது சிலபஸ் பாடத்திட்டம் என்ன, அதுக்கான எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ எளிதாக இருக்குங்கிறத பொறுத்ததல்ல கல்வியுடைய தரம். கல்வி தரம் என்பது ஆசிரியரும் மாணவரும் எப்படி உரையாட போகிறாங்க. ஆமாம், அது மோனலாக இருக்கா டயலாகாக இருக்கா? இங்கே வந்து மோனலாக தான் இருக்குது கல்விமுறை. கல்விமுறை டயலாகாக இருக்கணுங்கிறாங்க. அதனால டயலாகுங்கிற புத்தகத்தை வந்து கல்வி எழுதுறாரு. அப்போ டயலாகுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ டயலாக் எப்போ நடக்கும்? ஆசிரியருக்கும் மாணவருக்கும் மிகச்சிறப்பாக எந்த மொழி தெரியுமோ அந்த மொழி தான் டயலாக் நடக்க முடியும். அப்போ வந்து ஆசிரியருக்கும் இங்கிலீஷ் பிரமாதமாக தெரியணும், ஷேக்ஸ்பியர் பிரமாதமாக இருக்கணும், மாணவர்களும் இங்கிலீஷில் பிரமாதமாக இருக்கணும். அப்போ 2 பேரும் உட்காந்து இங்கிலீஷில் உரையாடலாம். ஆனால் வந்து இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லிட்டு உரையாடல் முழுக்க தமிழில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்கே ஆக்சலரேஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து அங்கங்கே கிராவிட்டி அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் போட்டுக்கிட்டு ஒரு தமிழகத்தில் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி ஒரு ஒழுங்கான உரையாடலை உருவாக்கும்? அப்போ நல்ல கல்வி என்பது, தரமான கல்வி என்பது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஆசிரியர் மாணவரும் எப்படி உரையாட போகிறாங்க அப்போ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து எல்கேஜி மாணவர்களுக்கு ஏன் விஜயை பிடிச்சிருக்கு, ஏன் விஜயை ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய கோணங்கித்தனங்கள், ஆடுற டான்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்போ வந்து அப்போ வந்து ஆசிரியர் மாணவரை கவரணும்னா அவர் மாதிரியே வகுப்பில் டான்ஸ் ஆடணும். எல்கேஜி பிள்ளைங்களுக்கு டான்ஸாக சொல்லிக் கொடுக்கணும், கோணங்கித்தனங்கள் பண்ணி சிரிப்புக்காக சொல்லிக் கொடுக்கணும். இந்த கோணங்கித்தனங்களும் சிரிப்புகளும் நடனங்களும் ஆங்கிலத்தில் சொல்லித்தர முடியுமா? முடியவே முடியாது. அப்போ வந்து எது தீர்மானிக்குதுன்னா ஆசிரியர் மாணவரும் எப்படி பேச போகிறாங்க, என்ன வகையில் உரையாடல் நடத்த போகிறாங்கிறது தான் வந்து கல்வியோட தரத்தை வந்து தீர்மானிக்கும். இங்கே ஆசிரியர் மாணவர் எங்கள் எப்படி உரையாடுவாங்கிறது நீங்கள் முடிவுக்கு வரலையே. இங்கிலீஷில் உரையாடுறதா, தமிழில் உரையாடுறதா, எந்த மொழியில் உரையாடுதல், அல்லது இங்கிலீஷ் யாருக்கும் சொல்லிக் கொடுத்து தமிழகத்தில் உரையாடுறதா, எல்லாருக்கும் தமிழ் சொல்லிக் கொடுத்து முடிச்சிட்டியா, எல்லாருக்கும் அல்லது இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்து முடிச்சிட்டியா, அதுக்கான திட்டங்கள் இருக்கா? இப்போ தமிழ் மீடியம் ஸ்கூலில் திடீர்னு அடுத்த வருஷம் இங்கிலீஷ் மீடியம் மாத்திர, அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஆங்கிலத்தில் பயிற்சி கொடுத்தியா, ஆங்கிலத்தில் எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடுத்தியா? சரி, அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க பேசுகிற ஆங்கிலம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு புரியுமா? அந்த மாணவர்களுக்கு ஆங்கில பயிற்சி கொடுத்து முடிச்சாச்சா? எல்லாருக்கும் இங்கிலீஷ் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரமாதமாக வந்துருச்சா? இப்போ இது யாருக்கான கல்வி? இப்படி எந்த திட்டமுமே இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஒரு மொழிக் கொள்கை கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் ஒரு கல்விக் கொள்கை கிடையாது, எந்த ஒரு திட்டமும் கிடையாது. ஆனால் சும்மா நான் இந்திய எதுக்குறேங்கிற அந்த பம்மாத்து இருக்குல்ல, இது வந்து மிகப்பெரிய நடிப்பு. இந்த பம்மாத்துங்கிறது இந்த மிகப்பெரிய ஏமாற்று வேலையை. ஆனால் அது அரசியல் களத்தில் எடுபடுது. இத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டாக வந்து அப்படியே மொச்சிட்டு இந்திய எதிர்ப்பு இல்லை, இந்திய எதிர்ப்புன்னு யார் செய்கிறா? மக்கள்கிட்ட இந்த போராட்டம் வந்திருக்கு. அப்படி போராட்டம் வரதா இருந்தால் தனியார் பள்ளியில் வந்து இந்தி கற்றுக் கொடுக்கும்போது, சமச்சீர் கல்வியை மீறி இந்திய ஒரு சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்கும்போது பெற்றோர்கள் மறுத்துருக்கணுமே. அன்றைக்கி 60 பெற்றோர்கள் மறுத்தாங்க, மாணவர்கள் மறுத்தாங்க. இன்றைக்கி எந்த மாணவன், எந்த பெற்றோர் நான் தனியார் பள்ளியில் இந்தி கற்றுக்க மாட்டேன், சிபிஎஸ்சியில் ஏன் இந்தியை கட்டாயப்படுத்துகிற, நான் சிபிஎஸ் சிலபஸுக்காக வந்திருக்கேன், நீட் எக்ஸாம் எழுதுக்கு நான் சிபிஎஸ்சிக்கு வந்திருக்கேன், இந்தி ஏன் கட்டாயப்படுத்துன்னு பெற்றோர்கள் கேட்டு கரெக்டாக பண்ணுறாங்களா? இன்னொரு மொழி சொல்லிக் கொடுக்குறான், காசா பணமாக படிச்சுட்டு போ அப்படிங்கிறனால தான் இருக்கான். அப்போ வந்து நீங்கள் வந்து நிறுத்து போயிருக்கீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்திய போர் வரும் மூணுன்னு சொல்லி பொய். ஏன்னா ஏன் மக்கள் வந்து அது வந்து அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிற தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பிள்ளைங்கள ரொம்ப பகுமானமாக சாமர்த்தியமாக ஹிந்தி படிக்க வச்சுட்டு எல்லாரும் இந்திய ஸ்கூல் நடத்திக்கிட்டு ஜாம்னு பணம் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. இவர் தான் சொல்லுவார் 36 அமைச்சர்களை பற்றின கவலை, 8 கோடி மக்களை பற்றின கவலைங்கிறது யாரும் நம்ம சொல்கிறீங்க? நீங்கள் எங்கே படிச்சீங்க நீங்களா? அப்போ வந்து உங்களுக்கே உங்கள் கல்வி திட்டத்தில் நம்பிக்கை இல்லை, உங்களுடைய தாய்மொழி தமிழ் மேலே நம்பிக்கை இல்லை, ஆங்கிலத்து மேலே தான் முழு நம்பிக்கை. இவ்வளோதையும் நீ பண்ணிட்டு வந்து ஆனால் இந்தி வந்து தமிழ் அழிச்சிருங்கிறது எவ்வளோ பெரிய பொய். இதை சொல்கிறவங்க வந்து தெரிந்தோ தெரியாமலோ அவன் ஏமாத்துறாங்க. தெரிஞ்சு ஏமாத்துறவங்க அதிகம், தெரியாமல் அறியாமல் சொல்கிறவங்க இந்தி வந்தால் தமிழ் எப்படி அழிஞ்சு போய்டும் சொல்கிறதுங்கிறது ஒரு ஏமாத்து வேலை. இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்தி நம்ம படிக்காமல் இருந்ததுனால தான் நம்ம வந்து அமெரிக்கா போகணுன்ட்டு. அப்போ கர்நாடகாவில் எத்தனையோ வருஷமாக இந்தி ஒரு மொழி பாடமாக இருக்குது. ஆமாம், நம்மளோட அவங்க தான் வந்து மிகப்பெரிய சிலிக்கான் வேலையாக இருக்காங்க. நம்மளோட வந்து அதிகமாக அமெரிக்காவுக்கு வந்து வேலைக்கு போகிறது கன்னட மக்கள் தான், ஆந்திரா மக்கள் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஹிந்தி படித்ததுனால அவங்களாம் கெட்டு போய், ஹிந்தி படித்ததுனால வந்து அவங்களாம் அமெரிக்கா போக முடியல. இப்போ வட இந்தியாவில் வந்து
கல்வி திட்டமே சரியில்லை, கல்வியே மோசமாக இருக்கிறதுனால அவங்க அமெரிக்கா போக முடியாமல் இருக்காங்களா? அல்லது வந்து இந்தி தாய்மொழியாக இருந்தால் அமெரிக்கா போக முடியாதா? இப்போ ஹிந்தி படித்தாலும் அமெரிக்கா போக முடியாதா? இந்தியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அது அவன் தாய்மொழியும் கேவலப்படுத்துகிற விஷயம். இந்திக்காரன் இந்தியில் படித்தா உலகத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் இந்தி நாட்டிலேருந்து வருவாங்க. தமிழில் படித்தா தமிழ்நாட்டிலேருந்து மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில் வருவாங்க. ஆனால் தமிழ்காரனும் இந்திக்காரனும் இங்கிலீஷில் படித்து விஞ்ஞானி ஆகவே முடியாது. ஒரு ஐன்ஸ்டைன் வந்து தமிழ்நாட்டில் உருவாகவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த அடிப்படை என்னென்னா, இப்போ பெரியார் வந்து மொழி பிரச்சனை அதுலேருந்து ஆரம்பித்து திமுக பிரச்சனை இருக்கு இல்லையா? இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, பெரியாருடைய நோக்கம் வந்து ரொம்ப நியாயமானது. தமிழர்கள் வந்து இங்கே ஒரு எடிசன் வரமாட்டானா, இங்கே ஒரு ஐன்ஸ்டைன் வரமாட்டாரான்னு சொல்லி நியூட்டன் வரமாட்டாரான்னு பெரியார் கவலைப்பட்டார். ஆனால் அதற்கான அவருக்கு சொன்ன வழிமுறை தவறானது. இங்கிலீஷில் படித்தா அப்படி ஆக முடியும்னு நினச்சார். ஆனால் இப்போ அதையே வைத்துக்கொண்டு இங்கிலீஷில் படித்தா சயின்டிஸ்ட் ஆகலாமா அப்படிங்கிறத பற்றி இங்கே பேச்சே இல்லாமல், அப்போ என் மேலே என் மொழியை திணிக்கிறல்ல, இங்கிலீஷை திணிக்கிறல்ல, இங்கிலீஷை திணிக்கிற நீ டெல்லிக்கார இந்தியை திணிக்கிறான்னு இப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன். எனக்கு இந்த அரசியல் எடுபடுமா? இது வந்து ஓட்டா வா இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு இந்தி எதிர்ப்பு அப்படின்ற அதுதான் இன்னைக்கு மக்கள் நம்ப மாட்டாங்கிறேன். இது வந்து வாக்கு வங்கியாக மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா எந்த அளவுக்கு பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நீட் எக்ஸாம் வந்துச்சு, மாணவர்கள் ரோட்டில் வந்து உட்காந்தாங்க, ஜல்லிக்கட்டு வந்துச்சு வந்து உட்காந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தி இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, யாராவது எங்கேயாவது சாலை மறியல் பண்ணுறாங்களா, மாணவர்கள் எங்கேயாவது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா, ஏதாவது செய்கிறாங்களா? நீ அன்னைக்கு பண்ணதே உட்காந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் இந்தியை எடுத்து அழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இங்கிலீஷில் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து அங்கே எதுவும் தெரியும், இந்தியை போய் அழிச்சிட்டு உட்காந்து உங்கள் வீட்டு பிள்ளை வந்து இந்தியில் அக்ஷரம் பசங்காமல் வந்து ரகுவம்ச மகாகாவியம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும். யார்? திராவிட கொழுந்துகள் வீட்டு பிள்ளைங்களாம் வந்து இதெல்லாம் படிக்கணும். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஏழை பசங்களாம் வந்து பகுத்தறிவாக வளரணும். அவ்வளோ அவங்களுக்கு வந்து ஏழைகள் மேலே தான் வீட்டு பிள்ளைங்க வந்து ராமாயணம் படித்து கெட்டு போனாலும் பரவாயில்ல. இது வந்து வாக்கு வங்கியாகவும் மாறாது. அப்போ வந்து திமுக இதை ஒரு பெரிய கேம்பெயினை எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த திமுக வந்து எல்லா நிலைகளையும் தோல்வி அடைஞ்சு இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி தந்திரங்களை பண்ணி எப்படியாவது நம்ம வந்து வந்துட முடியுமா, செஞ்சிட முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் இது வந்து பழைய காலத்துலேருந்து ஈழ பிரச்சனைக்கே வந்து ஜெயலலிதா வெற்றி தெரிய தரல. ஈழம் வந்து பற்றி எரிஞ்ச போது 2009 வந்து ஜெயலலிதாவில் பேசி ஜெயிக்க முடியல. அதனால் வந்து மக்கள் வந்து நீங்கள் மாதிரி தமிழ் உணர்வான விஷயங்கள் வந்து உண்மையாக பேசுகிறீங்களா பொய்யா பேசுகிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஜெயலலிதா வந்து நான் ராணுவத்தை அனுப்பிச்சு ஈழத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் சும்மா சினிமா வசனங்கிறது மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா எத்தனை ஆட்டாக வந்து நீ உயிரை விடுவாங்கிற ஒரு மக்கள்கிட்ட வந்து கேலியான பார்வை தான் இருக்குது. இவன் தமிழுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். இன்னும் சொல்ல போனால் என்ன மாதிரி தமிழை உண்மையிலே நேசிக்கக்கூடிய என் பிள்ளைகள் தமிழுக்கெல்லாம் படிக்க வைக்கிறேன், அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறேன். நான் போய் தான் பேசினா கூட ஏதோ தமிழ்னு பேசுனால காசு சம்பாதிக்க வந்திருக்காங்க. ஒரு மோசமான ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு தான் அந்த வெற்றியை தவிர இன்றைக்கி இது மாதிரி வீர வசனங்கள் பேசி நான் வந்து தமிழுக்காக நிற்கிறேன் அப்படின்னு பேசி வந்து சில விஷயங்களை வந்து மறந்துட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து அதெல்லாம் அவ்வளோ எளிதாக மறந்துட மாட்டாங்க. இதெல்லாம் தப்பிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி. தோழர்.